வாழ்க்கையை நம்பி உயர்ந்திடப்பாரு. உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழி. என்ன டெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? நான் தானே என்ன டெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ அழகா தொடச்சு பொருட்களை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நிற்கிறாரு. ஹெச்எம் கேட்குறாங்க. he says it's done ma'am, you can come and see. அவங்க மேரின்னு பேரு. கையில் அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை இடுப்புலேருந்து அப்படியே அந்த ஃப்ராக் அடியிலேருந்து எடுத்துட்டே she just smiles and comes. ரூமுக்கு வராங்க. ரூம் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது. சிரிச்சுட்டே அந்த கர்ச்சீஃப் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய டெஸ்க்கு கடியில் இப்படியே she runs the hand kerchief. எடுத்து பார்த்தா ஒன்றும் ஒரு துளி டஸ்ட் இல்லை, அப்படியே வெள்ளையா இருக்கு. குழந்தை ஒன்றும் சொல்லலை, பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். she smiles and says you are admitted. அவர் பின்னால தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாரு. I have taken up so many entrance examinations in my life, but the toughest one was given by that headmistress asking me to clean that room. அந்த ரூமை சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அதை விட கடினமான நுழைவு தேர்வை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம். And later on Booker T. Washington is admitted in the school. அந்த பள்ளிக்கூடத்தில் காலை பொழுது முழுவதும் படிக்க உட்காருவார். மதிய பொழுது முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வகுப்புகளையும் சுத்தம் செய்யணும். புக்கர் டி வாஷிங்டன் சுத்தம் பண்ணியிருக்கான்னா அதுக்கு மேலே சுத்தம் பண்ண ஒன்று கிடையாது. he becomes the minister of education later on. அவருடைய புத்தகத்தில் அவர் மறுபடியும் சொல்றாரு, பெரிய நபர்களை பற்றி குழந்தைங்க கிட்ட பேசாதீங்க, ஒரு நாளாவது பெரிய நபர்களோடு குழந்தைங்களை வாழ விடுங்க. அது உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், உங்கள் வீதியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதராக இருக்கலாம். அந்த நபரோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய நபர்களாக இருப்பது எப்படி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய புத்தகங்களை படிக்கிறதுனால மேலே வரமாட்டோம். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கூட ஒரே ஒரு நாள் செலவழிச்சிருந்தீங்கன்னு வைங்க, அவருடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் this is done by டாக்டர் ஏபிஜே, this is done by டாக்டர் ஏபிஜே முத்திரை குத்திட்டே இருப்பார். அப்போ அது டேபிளை துடைக்கிறதாக இருந்தாலும், பேசுறதாக இருந்தாலும், குழந்தைங்க கிட்ட எதுவாக இருந்தாலும் அவர் செஞ்ச மாதிரி இருக்கும். அதைத்தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். நாளைக்கு நீ பெரிய மருத்துவராக வருவே, அவ்வளவு நல்ல மருத்துவராக இருப்ப, அவ்வளவு கருணையுள்ள ஆளா இருப்ப. நீ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்துட்டு போகக்கூடிய பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளவு நல்ல மனிதர், உங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கணும், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்கணும் அப்படின்னு எங்கேயோ உலகத்தின ஒரு மூலையில உன்னை யாராவது வாழ்த்தும் போது இங்க ஆசிரியருக்கு பொறையேறணும். ஏன்னா உன்னை உருவாக்கி உலகத்தின் கோடிக்கு அவங்க அனுப்பும் போது மனிதர்களை உருவாக்கி அந்த மனிதர்கள் மருத்துவர்களாகவும், மனிதர்கள் அரசியல்வாதிகளாகவும், மனிதர்கள் விஞ்ஞானிகளாகவும், மனிதர்கள் ஓவியர்களாகவும், மனிதர்கள் நடன கலைஞர்களாகவும், மனிதர்கள் இசை வல்லுநர்களாகவும் மாறும் பொழுது உலகம் மிக அழகாக இருக்கும். அப்போ உங்கள் பள்ளிக்கூடம் உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க? உங்களை மனிதர்களாக முதல்ல மாற்றுறாங்க. அதற்கப்புறம் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு இது. பள்ளிக்கூடம் கிடைக்குமா? போன காலம் யானை கட்டி இழுத்தா வருமா? நான் பேச தொடங்கின நேரத்தை இப்போ எல்லாரும் சேர்ந்து யானை கட்டி இழுக்கிறோம். நேரம் திரும்பி வரும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக வராது. அப்போது வராத எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். இத்தனை குழந்தைங்களும் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. இப்போ வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய பெரிய விஷயம், எனக்கு கிடைக்க முடியாத ஒரு கல்வியை கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருக்கீங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, அடுத்த வேளை எனக்கு உணவு இருக்கு, கூரை இருக்கு, காலில் போடுற செருப்பு இருக்கு, அணிந்து கொள்ள ஆடை இருக்கு, பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்காங்க. என்னை விட செல்வந்தன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? எவ்வளோ பெரிய செல்வந்தன்னா இதை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. திருப்பி நீங்கள் என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி ஒன்றை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன்னு இன்றைக்கு மாலை போய் ஒரு சத்தியம் பண்ணு. இன்னைக்கு மாலை அப்பா அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடு. என்ன நீங்கள் மூலதனமாக வச்சுருக்கீங்க இல்லையா? ஐ எம் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், ஐ எம் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்கிற வார்த்தை உனக்கு புரியுதா? ஐ எம் அன் இன்வெஸ்ட்மெண்ட், ஐ எம் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். அம்மா நான் உங்கள் செலவில்லைம்மா, உங்களுடைய மூலதனம். முயற்சி செய்தால் சமய